என்ன விஷயம்ப்பா? சுந்தரி சுந்தரின்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. கோயில்ல உட்காந்துக்கிட்டு அவ கூட அரட்டை அடிக்கிறது பத்தலையா? வீடு தேடி வந்து அரட்டை அடிக்கலான்னு பாக்குறியா? சுந்தரிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பெரியவங்க கலந்து பேசணும், நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். கல்யாண சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. நாள் குறிச்சிட்டு சொல்லி அனுப்புறேன். வந்து கல்யாணத்துல கலந்துக்கிட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு போ. ராமரை பாக்குறதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் லங்கைக்கு போனாராம். அந்த மாதிரி பறக்காத. இல்ல, அது உன்னை இப்பவே வேலைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. நீங்க சுந்தரியோட கல்யாணத்தை நிறுத்துங்க. எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்? எதுக்காகனா சுந்தரி கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்காகத்தான். ஓஹோ, உனக்கு பிடிக்கலன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணுமா? எங்களோட விருப்பு வெறுப்புகளையே எங்களால சொல்லிக்க முடியல. உன்னோட விருப்பத்தை யார் கேட்க போறாங்க? என் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது யார் தெரியுமா? விருப்பாட்ச சாஸ்திரிகள் ஐயா. கல்யாண மாப்பிள்ள யார் தெரியுமா? அவரோட பையன் சச்சிதானந்த சாஸ்திரி. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். அவன் ரொம்ப கெட்டவன், மோசமானவன். அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சுந்தரி நல்லா இருக்க மாட்டா. ஓஹோ, ஓன் சுந்தரியா? எப்போல இருந்து அவ உன்னோட சுந்தரியானா? யார்கிட்டயும் போய் இப்படி எல்லாம் சொல்லி வைக்காத. அப்புறம் நீயே சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா எல்லாரும் நினைப்பாங்க. இது பாரு, உனக்கு அவ மேல இருக்கிற அக்கறையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாங்களும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம். ஆனா இப்ப எல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு. அவளே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. என்ன பண்றது சொல்லு? சுந்தரி ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்பவும் கஷ்டம் தான் படுறா. நாளைக்காவது அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அந்த சச்சு இவ கண்ணத்துல அரைஞ்சதுல இருந்து இவளை பழி வாங்கணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தினம் அவளை அடிக்க மாட்டானா? அவளுக்கு உதவி பண்றதுக்கு 24 மணி நேரமா அவ கூடயே நீங்க இருப்பீங்களா சொல்லுங்க? நாங்களும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டோம் பங்காரி. என்ன பண்றது? இனிமே நம்ம கையில எதுவும் இல்லை. என்னால எதுவும் செய்யவும் முடியாது. அப்படின்னா நானே விருபக்ஷ சாஸ்திரியோட காலை பிடிச்சுக்கிட்டு சுந்தரி உங்க வீட்டு மருமகளாகணுங்கிற ஆசையை விட்டுருங்கன்னு சொல்றேன். ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவோம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தானே கூடி வந்திருக்கிற ஒரு நல்ல சம்பந்தத்தை பாழாக்க வந்திருக்கியா? இல்ல பாட்டி, சுந்தரி வந்து உன்னோட வேலை என்ன சொல்லு? கோயிலுக்கு வர்றவங்களோட செப்பல ராமனுடைய தம்பி பரதன் காப்பாத்துவானே, அப்படி காப்பாத்தணும், அவ்வளவுதான். இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த கோயில உன்னோடதுங்கிற மாதிரி பேசுற. முதல்ல உன் தகுதி என்னன்னு புரிஞ்சுக்க. இதுக்கு மேல நீ பேசின இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி பண்ணிடுவேன். போடா இங்க இருந்து. பங்காரி, நீ கிளம்பு. சுந்தரிய பத்தி நீ யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் அம்மன் விருப்பப்படியே நடக்கட்டும். நீ ஏன் தேவையில்லாம எல்லாத்துலயும் தலையிட்டு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க? போ. இது பாருங்க, நான் இப்பவே சொல்லிடுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் சுந்தரி நல்லா இருக்க மாட்டா. இந்த கல்யாணம் பண்ணாதீங்க. உன்னை சும்மா விட கூடாதுடா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இது? பேச்சு பேசிட்டு போறான் அவன். நீங்க வாங்கம்மா. அவனுக்கு ஏம்மா அவங்கிட்ட போய் வாங்க. இந்த பக்கம் வரட்டும். அதெல்லாம் வர. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இந்த குடும்பத்தை நடத்துற பொறுப்பை கையில் எடுத்திருக்கிற ஒரு குடும்ப தலைவனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். விருப்பாட்ச சாஸ்திரிகள் ஐயா குறிச்சிருக்கிற முகூர்த்தத்துல என் பொண்ணு திரிபுர சுந்தரிக்கும் அவரோட மகன் சச்சிதானந்தனுக்கும் கல்யாணம் நடக்கும். மூளை குழம்பி போயிருக்காடா உனக்கு? ராத்திரி பூரா ராமாயணத்தை கேட்டுட்டு விடுஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம சித்தப்பனான்னு கேட்டானா. என் வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொல்றேன். நீ என்னடானா கல்யாணம் நடந்து தீரணும் பிடிவாதம் பிடிக்கிற? இது சரியில்லடா, ரொம்ப தப்பு பண்ற. அம்மா, கல்யாணத்துக்கு நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு அப்புறமா உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். தயவு செஞ்சு நீங்களும் இப்ப ஒத்துக்கங்க. எல்லாம் நல்லதுக்கு தாம்மா. என்னடா இதுல என்ன நல்லது இருக்கு? உப்பு இல்லாம சமையல் இல்ல, ராஜா இல்லாம ராஜ்யம் இல்ல. என் வீட்டுக்காரர் இல்லாம எந்த நல்ல காரியமும் கிடையாது. அப்படி கல்யாணத்தை பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அதே முகூர்த்தத்தன்னைக்கு எனக்கு தேவசம் பண்ண வேண்டியது இருக்கு.
அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேட்டா நீங்களே கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்க. இல்லடா, யாரு என்ன சொன்னாலும் சரி, அவர் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதே இல்ல. நீங்க எல்லாரும் ரொம்ப பெரியவங்க ஆயிட்டீங்க. பெரிய குடும்பத்து சம்பந்தம் வேற. என் பேச்ச நீ ஏன்டா கேட்க போற? அந்த விருபாட்ச சாஸ்திரிக்காவது தர்மம் சூட்சமம் எல்லாம் புரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, என் தர்ம சங்கடம் அவருக்கும் புரிய மாட்டேங்குது. விருபாட்ச சாஸ்திரி ஐயா சொன்ன தர்ம சூட்சமத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்படி என்ன சொன்னாரு? நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல சேகரா? துர்கா பூஜை முதல் நாள் அன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வந்தப்போ அந்த மகமாயி எனக்கு ஒரு செய்தி சொன்னா. உன் வீட்டு திரிபுர சுந்தரிய என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கோன்னு உத்தரவு போட்டா. அதனால தான் துர்கா பூஜை முடிகிற வரைக்கும் நான் காத்திருந்து 7வது நாள் அன்னைக்கு அந்த கல்யாண பேச்சை நான் எடுத்தேன். அதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? உற்சவம் நடக்கும்போது அந்த சிறிச்சக்கரம் வெளியே வரும்போது உன் பொண்ணு திரிபுர சுந்தரி இந்த ஊர்ல இருக்க கூடாது. காரணம், இது வரைக்கும் அவ அம்பாளை எதிர்த்து செஞ்ச காரியங்கள் தான் காரணம். அவ இந்த ஊருக்குள்ள இருந்தா அந்த ஸ்ரீசக்கரம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. 22 வருஷமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீசக்கரம் வெளியே வரலைன்னா என்ன ஆகும்? பெரிய பிரளயமே வரும். அவ இங்கே இருந்தா உங்க வம்சத்துல இருக்கிற பெரிய தலை அவ செஞ்ச தெய்வ குத்தத்துக்கும் தோஷத்துக்கும் பலியாயிடுவாங்க. உங்க வீட்டுல பெரிய தலை யாரு? உன்னோட அம்மா. அவங்க பலியாயிடுவாங்க. நீ உயிரே வச்சிருக்கிற உங்க அம்மாவே உன் கண்ணு முன்னாடி பலியாயிட்டா நீ என்ன பண்ணுவ? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவங்க இருக்க போறாங்க? அவங்க இருக்கிற வரைக்கும் நீ நல்லபடியா அவங்கள பாத்துக்க வேண்டாமா? அந்த ஆசை உனக்கு இல்லையா? ஒருவேளை உன்னுடைய அப்பா, அதாவது உங்க அம்மா ராஜலட்சுமி அம்மாவோட புருஷன் உற்சவத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுல காலை வச்சா, அப்போ இப்ப இருக்கக்கூடிய உங்க வம்சத்துல பெரிய தலை அவரா தான் இருக்கும். 22 வருஷமா உங்க அம்மா தன்னோட புருஷனை திரும்பி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் உங்க அப்பா வருவாரான்னு காத்துக்கிட்டு இருக்க. அந்த பெரிய தலை அப்ப பலியாயிடுமே. இதுக்கு உன் பொண்ணோட தெய்வ நிந்தன தோஷம்தான் காரணம். உற்சவ நேரத்துல உன் பொண்ணு இந்த ஊருக்குள்ள இருந்தா அந்த ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அந்த மரணங்களை நீங்க நிறுத்தவும் முடியாது. உற்சவ நேரத்துல திடுதுப்புன்னு அந்த உற்சவமே நின்னு போகலாம். ஸ்ரீசக்கரம் வெளியே வராமலே திரும்பவும் பூமிக்குள்ளேயே போக வாய்ப்பு இருக்கு. வேணும்னா உன் முன்னாடி சோழி போட்டு காட்டுறேன். ஒண்ணுதான் விழும். ஒண்ணு விழுந்தா பொண்ணுன்னு அர்த்தம், ஒண்ணு விழுந்தா தோஷம்னு அர்த்தம். உன் பொண்ணு அவளாலதான் தோஷம். இது எல்லாத்துக்கும் பரிகாரம் வேணும்னா அந்த அம்மனை பூஜிக்கிற என் வீட்டுக்கு உற்சவத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு ஓம் பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த அவளை என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கணும். அப்பதான் பிரச்சனை தீரும். அவளுக்குள்ள தெய்வ பக்தி தானா வந்துடும். நான் உன்னை வற்புறுத்தல. உங்க அம்மாவை காப்பாத்திக்கோ, உங்க அப்பாவையும் காப்பாத்திக்கோ. இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு.